வணக்கம் பத்மநாபன் சார். வணக்கம் சார். கிருஷ்ணு அகாடமியோட 50வது ப்ரோக்ராம்க்கு முதல் ப்ரோக்ராம் நீங்க தான் பண்ணீங்க. கிருஷ்ணு அகாடமியோட 50வது ப்ரோக்ராம் நீங்க பண்றீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷமா உங்களை வெல்கம் பண்றோம். இட்ஸ் மோர் பிரிவிலேஜ் சார். தேங்க்யூ சார். சார், உங்களை இன்னைக்கு அழைக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, மார்க்கெட் 3 மாசமா நம்ம லாக்டவுன் கண்டிஷன்ல இருக்கோம். ஆனா லாக்டவுன் கண்டிஷன்ல இருந்தாலும் 3 மாசமா மார்க்கெட் தொடர்ந்து ரேலி ஆகிட்டே இருக்கு. நம்ம நண்பர்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தேகம்னா, என்ன இது மார்க்கெட் ஒண்ணுமே கம்பெனிஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணா மார்க்கெட் மேல போவோம். கம்பெனிஸ் 3 மாசமா லாக்டவுன்ல இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இஸ் கமிங் டவுன். இர்ரெஸ்பெக்டிவ் இதெல்லாம் இருந்தா கூட மார்க்கெட் மேல போயிட்டே இருக்க. 7500 8000 ரேஞ்சில் இருந்த மார்க்கெட் இன்னைக்கு 10400 ரேஞ்சுக்கு வந்துடுது. நம்ம கிளைண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்? ஸ்மால் கேப் இதுல வேற குழப்பறாங்க நிறைய பேர். என்னன்னா, ஸ்மால் கேப் பக்கமே போவாதீங்க. ஆனா ஸ்மால் கேப் நீங்க சொல்றபடி ஸ்மால் கேப் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கேட்கும்போது ஸ்மால் கேப் கிட்ட போவாதீங்க, நீங்க லார்ஜ் கேப் கிட்ட போங்க அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஒரு கரெக்டான அட்வைஸ் என்ன, நீங்க ரெண்டு பேரும் டிஸ்க்ளைமர், நண்பர்களுக்கு இங்க எல்லாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமரை சொல்ல விரும்புறோம். என்ன டிஸ்க்ளைமர்னா, இது நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றதுதான். நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை கண்டிப்பா பண்ணணும். உங்க கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு முன்னாடி பத்மநாபன் சார் சொன்னாரு, ரமேஷ் பட் சார் சொன்னாருன்னு நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணவே பண்ணாது. இது வெறும் டிஸ்கஷன் தான். உங்களோட வியூஸும் இருக்கும். இந்த உங்களோட வியூஸையும் நீங்க போட்டுட்டு உங்களோட முயற்சி, உங்களோட அறிவு, உங்களோட ஹோம்ஒர்க் இதெல்லாம் செஞ்சு உங்க கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா அட்வைஸ் பண்றது எங்க கிளைண்ட்ஸ் இல்ல, உங்களோட கிளைண்ட்ஸ். அதனால அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட கிளைண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்துட்டு தயவு செஞ்சு அட்வைஸ் கொடுங்க. பத்மநாபன் சார், என்னோட டிஸ்க்ளைமருக்கு நீங்களும் ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். டெஃபினட்டா எக்ரி சார். இப்போ மார்க்கெட் இந்த லாக்டவுன் பீரியட்ல நல்ல ஒரு ரேலி ஆயிருக்கு. லாக்டவுன் சொல்லி பயம் படுத்தி மார்க்கெட்டை இறக்கிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொண்டு போது ஒவ்வொரு யோசனை சொல்றாங்க சார். ஆனா லார்ஜ் கேப் தான் நல்லதுன்றாங்க. ஆனா நீங்க ஆஸ் அ ஸ்மால் அண்ட் மிட் கேப் கிங் உங்களோட வியூஸை கண்டிப்பா இதுல வர வைக்க விரும்புறேன் சார். ஷூர் சார். சார், இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ரேலி 7500 வந்ததுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திருப்பி 10400 நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்கு. இந்த ரேலி இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த ரேலி சஸ்டைன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 7500ல 5000 ருபீஸ் கூட 5000 பாயிண்ட் கூட நிஃப்டி போகும் அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா நமக்கு 4 பாசிட்டிவ் விஷயம் ஒருத்தர் சொன்னா கூட, ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் யாராவது ஒருத்தர் சொன்னா கூட, ஒருவேளை அது மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் டெஃபினட்டா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேலி சஸ்டைன் ஆகுமா ஆகாதாங்கிறது எனக்குமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாம் என்ன அட்வைஸ் பண்றேன் அப்படின்னதுன்னா, 12400 லெவல்ல இருந்து 10400 ஸ்டில் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு 20% பீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 20% ஸ்டில் இட் இஸ் டிஸ்கவுண்ட் நிஃப்டியை பொறுத்தவரை. அதே சமயத்துல ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ பாத்தீங்கன்னா 25% அப் டு 35% வரைக்கும் அது டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸோ இப்ப ஒரு இன்வெஸ்டர் எனக்கு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு வேண்டாம் அப்படின்னா, அதே சமயத்துல இப்ப திருப்பி ஒரு ஃபால் வந்ததுனால எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க இப்ப கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாகர்ட் பீரியடை இப்ப இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டாகர்ட் பீரியட் எவ்வளவு நாளைக்கு, இப்ப எஸ்டிபி 3 மந்த்ஸா 6 மந்த்ஸா 1 இயரா அப்படிங்கிறத விட டில் த லாக்டவுன் கம்ப்ளீட் ஆற வரையும் நம்ம ஸ்டாகர் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு லெட் அஸ் அஸ்யூம் அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகுதுன்னா இப்போதைக்கு 2-3 மந்த்ஸுக்கு ஸ்டாகர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் இஃப் இட் கெட் எக்ஸ்டெண்டட்னா இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா மார்க்கெட் இதுதான், அதாவது 7500 தான் பாட்டமா, இன்னும் கொஞ்சம் கீழே போகுமாங்கிறது இட் இஸ் எனிபடிஸ் கெஸ். பட் ஸ்டில் 20% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. உங்களுடைய அதாவது இன்வெஸ்டருடைய மணி நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸ்க்கு தேவையில்லை. அதே சமயத்துல நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு என்னுடைய கேஷ் ஃப்ளோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னா அவங்க ஸ்டாகரா இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். கண்டிப்பா சார். அது அடுத்த இன்னொரு கேள்வி என்னன்னா மனசுல வர்றது, 17 நல்லா பண்ணுச்சு, 18 19 மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரி அவ்வளவு நல்லா பண்ணல.
இதுல எல்லாரும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப், எஸ்பெஷலி ஸ்மால் கேப் நல்லா பண்ணலன்ன உடனே எல்லாருமே வந்து டோட்டலா அது மேல இன்னும் நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு மேல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது மாதிரி லாக்டவுன் டைம்ல அவங்களால வட்டி கட்ட முடியாது, இது கட்ட முடியாது, இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், இதனால இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸும் மிட் கேப் கம்பெனிஸும் மேல வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இப்படின்னு பயமுடுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி பயமுடுத்திட்டு மேல கொண்டு போயிடுவாங்களோ இல்ல இதே லெவல்ல இருப்பாங்களா நம்மளுக்கு தெரியல. உங்களோட யூஸ் இந்த 17, 18, 18, 19 இது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் உள்ள பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில growth எப்படி இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? யா டெஃபினட்டா சார். நான் வந்து ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இயர் டு டேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இது மூணு. இப்போ வந்து என்னன்னா 1/1/2020 வந்து சென்செக்ஸ் வந்து 41,306 பாயிண்ட் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 34,731. அதாவது இந்த இயர் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இன்னி வரையும் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து -15%, கிட்டத்தட்ட 16% சென்செக்ஸ் விழுந்திருக்கு. மிட் கேப் வந்து பாத்தீங்கன்னா -14%, -14.64, அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 11% தான் விழுந்திருக்கு. அதாவது 2018-19 வந்து நிறைய விழுந்திருந்தது. பட் இந்த 20 இப்ப நமக்கு வந்து என்னன்னா 18-19 இன்வெஸ்ட்மெண்ட் விழுந்துருச்சு. இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து கரண்ட் ட்ரெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா படி எனக்கு என்ன தோணுது அப்படின்னதுன்னா, when it comes to risk, மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரிஸ்கை பொறுத்தவரையும் ஈக்குவல். இன்ஃபேக்ட் மிட் அண்ட் ஸ்மால் வந்து ரிஸ்க் கம்மின்னு கூட சொல்லலாம் பேஸ்ட் ஆன் த டேட்டா. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து டெஃபினட்டா ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து ஆல்வேஸ் டெலிவர் மோர் ரிட்டர்ன். எப்போதுமே கீழே விழுந்திருந்ததுன்னா அங்கிருந்து அதோடைய ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சியா இருக்கும். அதே இது வந்து பார்த்தோம்னா ஓகே, இது வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா ஃப்ரம் த இயர் பிகினிங் டு டில் லாஸ்ட் ஃப்ரைடே. இதை எகைன் ஐ பிரேக் இன்டு 2 பார்ட். ஒன்னு வந்து ஃப்ரம் த இயர் டு த பிகினிங் டு த லோ, அதாவது 23rd மார்ச்ல இருந்து தான் 22nd மார்ச் வந்து மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன சொன்னாருன்னா லாக்டவுன் சொன்னாரு. 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அன்னில இருந்து லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆனது. அன்னைக்குதான் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 12% வரையும் அக்ராஸ் த கேப், மிட் டே, ஸ்மால் எல்லாமே கீழே விழுந்தது. ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1/1/2020 to 23/3/2020 which is roughly about 3 months. இந்த 3 monthsல வந்து பார்த்தா சென்செக்ஸ் எவ்வளவு விழுந்திருக்குன்னா -37%, மிட் கேப் வந்து -35, ஸ்மால் கேப் வந்து -35. இந்த இதுல இருந்தே கிளியரா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னதுன்னா ஈவன் அவ்வளவு பெரிய ஃபால்ல கூட மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இட் இஸ் ஆஸ் குட் அஸ் லார்ஜ் கேப் சென்செக்ஸ். அதுதான் வந்து இட் ஷோஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த 23/3/2020 which is the low base, அதுல இருந்து லாஸ்ட் ஃப்ரைடே வரையும் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 33.68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேறஸ் மிட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 31.84, வேறஸ் ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா 38.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது இந்த டுடே மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டன் எக்ஸப்ஷனலி பெட்டர் கம்பேர்ட் டு த லார்ஜ் கேப். ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த 2018-19 நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஒரு 2018-19 ஃபால்ல தான் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதே ஒழிய இந்த ரீசெண்டா இந்த ரேலி ஆனது வந்து தெரியல. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்றாங்க. அந்த போர்ட்ஃபோலியோல வந்து நிறைய விழுந்ததுனால இன்னும் அது ரெக்கவர் ஆகாதனால இதோடைய மூவ்மெண்ட்டை வந்து தே ஹார்ட்லி நோட்டிஸ் இட். ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்னு சொல்லிட்டு திருப்பி லார்ஜ் கேப்புக்கு தான் ஃபேவரா போறாங்க. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா ஏன் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஜென்ரலி தே ஆர் டாக்கிங் அபவுட் லார்ஜ் கேப் அப்படின்னதுன்னா ஃபண்ட் ஹவுஸ் வந்து டாமினேட்டட் பை த டாப் ஃபண்ட் ஹவுசஸ். அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் அ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஆர் மல்டி கேப் ஃபண்ட்ஸ், தேர் ஏஎம் இஸ் ஹியூஜ். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்கள்ட்ட இருந்து என்னைக்குமே வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற வார்த்தை வரவே வராது. ஏன்னா அது சொன்னாங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா அப்புறம் அவங்களுடைய இந்த லார்ஜ் கேப்புக்கு வந்து இட் வில் ஹேவ் அ ஹிட். நத்திங் ராங். சரி, அவங்க தே ஆர் ஆல்சோ இன்டு த பிசினஸ். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து மேனுஃபேக்சரர்
will give all the products, but based on our requirement, நம்மளுடைய client requirementக்கு ஏத்த மாதிரி, especially when it is a long term அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா definitely the mid cap small cap வந்து it is favorable. See, more than just micro macro இதெல்லாம் சொல்றதை விட when I present with the data அப்படின்னதுன்னா the data will not lie. 1 plus 1 is equal to 2. நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, ஒரு ஃபாரினர் சொன்னாலும் ஒண்ணுதான். பட் when it comes to ஒரு ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கும்போது people can interpret. ஸோ என்னுடைய ரீடிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி த மிட் அண்ட் ஸ்மால் வந்து ஃபேவரபிளா இருக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ மிட் அண்ட் ஸ்மால் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ண வேண்டாம். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து increasing allocation also, if the investor is ready to wait for 3 to 5 years அப்படிங்கும்போது small cap, mid cap, then come to the multi cap. I am totally not in favor of any large cap fund. இதுலயே நீங்க சொன்ன மாதிரி இதுலயே இதை கட் பண்றதுக்கு முன்னாடி இதுலயே இங்க பாத்தீங்கன்னா 10.95% பியூட்டிஃபுல் இப்போ ஃபால்னு சொல்றாங்க. எல்லாரும் ஆக்சுவலா சொல்றது என்னன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் தான் மேஜர் ஃபால் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஆனா டேட்டா போய் சொல்லாது. டேட்டா நீங்க எடுத்தபடி பாத்தீங்கன்னாலே அமேசிங்கா ஜனவரி 1st இருந்து மார்க்கெட் பீக் டச் பண்ணுது. ஜனவரி 14-15 ரேஞ்சில பீக்கை டச் பண்ணுது. ஆல் டைம் ஹைய, ஆல் டைம் லோவை 23rd மார்ச் ரேஞ்சில இது பண்ணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தேன்னா ஹையும் லோ ரெண்டுமே இருக்கு இந்த 2020 பீரியட்ல. இந்த பீரியட்ல ஃபால்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபால் வந்து லார்ஜ் கேப் தான். ஸ்மால் கேப் has fallen only 11% தான். ஆனா கொடுக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் பயங்கரமா விழுந்துட்டு, எங்க ஃபண்டில் எல்லாம் ஸ்மால் கேப் இருக்கு இல்லவே இல்ல, நாங்க லார்ஜ் கேப்ல தான் மேஜர் பேஸ்ட், அதனால எங்க ஃபண்டை கொடுங்கன்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல தான் மேஜர் ஃபால் இருந்திருக்கு. அதே மாதிரி ரெக்கவரிலையும் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த டேட்டா அமேசிங் டேட்டா. இதுலயும் ஃப்ரம் லோ, அதாவது 23rd மார்ச் தான் ஆல் டைம் லோ இருந்திருக்கு மார்க்கெட் அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண நேரத்துல. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெக்கவரிலையும் ஸ்மால் கேப் தான் நம்பர் 1ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் லார்ஜ் கேப், அப்புறம் மிட் கேப் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் ஃபேவர்ஸ் ஸ்மால் கேப் இருந்தாலும் ஸ்மால் கேப்பை நல்லபடியா எந்த ஃபண்ட் ஹவுஸும் பெரிய ஃபண்ட் ஹவுஸும் எடுத்து சொல்ல மாட்டேன். கரெக்ட் சார், ஐ டோட்டலி அக்ரி வித். இந்த கண்டிஷன்ல, இந்த இது மாதிரி கண்டிஷன்ல நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதாவது நீங்க உங்களோட இன்வெஸ்டருக்கு, நம்மன்றது வேணா, ஏன்னா நான் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணணும், நீங்க உங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு எது மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? பழைய ஃபண்ட்ஸை கொடுக்குறீங்களா, இல்ல புது ஃபண்டையும் கொடுக்குறீங்களா, இல்ல மிக்சடா கொடுக்குறீங்களா, எப்படி கொடுக்குறீங்க சார்? இல்ல சார், இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஃபண்ட்ஸ் வந்து முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. இப்போ 2017க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த பீரியட்ல வந்து எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். 2018-19 எல்லாம் நிறைய ஃபால் ஆயிருக்கும். அதுல சில ஸ்டாக்ஸ் அவங்கனால விற்க கூட முடியாது, அல்லது சில ஸ்டாக்ஸ் வந்து தே மே வெயிட். ஸோ என்னுடைய ரீடிங் வந்து என்னன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ ஓல்டு ஃபண்ட், இப்ப நியூ ஃபண்ட்ஸ்ல, அதாவது நியூ ஃபண்ட்ஸ்ல ரீசன்ட் பாஸ்ட் இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸ்ல லான்ச் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல வந்து இட் இஸ் மோர் அட்ராக்டிவ். என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் விழுந்த போது நமக்கு வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து தெரியும். பட் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டுடே ரிலையன்ஸ் எடுத்துங்க. ரிலையன்ஸ் உடைய ஃபேர் பிரைஸ் வந்து நமக்கு தெரியல. பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் நியூஸ் பீப்புள் ஆர், ஏன்னா ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு தே ஆர் வில்லிங் டு பை ஸ்டேக் ஃபார் 1%, 2% ஜியோலயே பண்றதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் த வேல்யூ ஆஃப் த ரிலையன்ஸ். பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இஸ் ஆல்சோ மூவிங். அதே சமயத்துல இஃப் யூ டேக் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40% வந்து டிஸ்கவுண்ட்ல ஸ்டில் அவைலபிள். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தெர் ஆர் சோ மெனி ஸ்டாக்ஸ் விச் ஆர் அவைலபிள் அட் த ஃபேர் பிரைஸ். இதுல வந்து புதுசா போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபண்ட் ஆர் நியூலி லான்ச் ஃபண்ட் வந்து வில் ஹேவ் அ பெட்டர் எட்ஜ். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து 251 ஸ்டாக்ல இருந்து கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்மால் கேப் கேட்டகரியில வருது. இது வந்து பிஃபோர் கோவிட் வந்து 8,500 தான் 251 ஸ்டாக்கா இருந்தது. நவ் இந்த ஃபால் வந்ததுனால வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7,500 லெவலுக்கு வந்துருச்சு அந்த ஃபால். ஸோ இன்னும் கூட கம்மியாயிடுச்சு. இது வந்து செகண்ட். இது தேர்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு
கேட்டகரியுடைய மேக்ஸிமம் சைஸே 7500 அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்டுடைய சைஸ் ஆல்ரெடி 7500 இருக்கு அப்படின்னதுன்னா அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. சி ஐம் நாட் சேயிங் அது பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் டு சே, பட் அட் த சேம் டைம் அதை மாதிரி அவாய்ட் பண்றதை விட்டுட்டு when it comes to the small cap அப்படின்னதுன்னா if it is less than 2000 crore will be the ideal. For the mid cap வந்து less than 3000 will be the ideal. இங்க வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா டெஃபினட்டா திஸ் ஃபண்ட் ஹஸ் காட் த பொட்டன்ஷியல் டு டெலிவர் மோர் ரிட்டர்ன், ஸோ த கிளைண்ட் வில் பி ஹாப்பி. அண்ட் ஆஸ் அ அட்வைசர், பிகாஸ் ஆஃப் த smaller size, my brokerage will be slightly higher because brokerage is paid out of expense ratio. So it is a win-win situation for the investor and for the advisor as well. So this is how my advisor. So new fund categories எடுக்கலாம் small cap. கண்டிப்பா சார். Don't look at for 3 years 5 years தான் இருக்கணும்ங்கற அவசியம், வெயிட் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. சரி, அதே மாதிரி இப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறைய பேர் ஜூம் கால், இன்னைக்கு ஜூம் கால்ன்றது கண்ணம்னா ஆயிடுச்சு சார். எக்கச்சக்க ஜூம் கால், ஒரு இந்த காலுக்கு அட்டென்ட் பண்றதா அந்த காலுக்கு அட்டென்ட் பண்றதான்னு தெரியல. ஆனா இதுல எந்த கால அட்டென்ட் பண்ணாலும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வியூ வந்து ஆனா லாங்கர் டேர்ம் சொல்லாம இப்போ மிந்தியெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா மை லாங் டேர்ம் வியூ 4 years வியூ 3 years வியூ, லாங் டேர்ம்னா 4 years 5 years. ஆனா இப்ப எல்லாமே பேசுறது வந்து இந்த கோவிட் கண்டிஷன்ல இப்ப ஷார்ட் டேர்ம் வியூஸ் தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாருமே வருங்காலத்தை பார்க்காம, அதாவது மார்க்கெட்னா எப்படி பார்ப்பாங்கன்னா லாங்கர் டேர்ம் தான், 5 years 7 years இந்த ஆங்கிள். இன்னைக்கு இருக்கிற கோவிட் கண்டிஷனை வச்சு கம்பேர் பண்ணி நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் பேசுறாங்க சார். இது உங்களோட வியூ என்ன சார்? இது சார் ஆக்சுவலி என்னன்னா, வெதர் இட் இஸ் அ ஃபண்ட் ஹவுஸா இருக்கட்டும் அல்லது அஸ் அ அட்வைசரா இருக்கட்டும் ஆர் அஸ் அ இன்வெஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம என்ன பாக்குறோம்னா இன்னைக்கு வந்து எது வந்து ஃபேவரபிளா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் டுடே இஃப் சம்திங் இஸ் ஃபேவரபிள், ஸோ லார்ஜ் கேப்போ அல்லது வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் எது வந்து ஃபேவரபிளா இருக்கோ அது இன்னைக்கு அதை தான் பாக்குறாங்களே ஒழிய, பட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து வாட் இஸ் ஃபேவர் ஆர் வாட் இஸ் ஹாட் டுடே. இன்னைக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா the next 5 years 10 years அதுதான், அந்த அப்ஜெக்டிவ்காக தான் நான் வரேன். அப்ப வந்து எந்த கேட்டகரி ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து வில் டூ பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா வந்து நான் இப்ப அடுத்த ஒரு ஸ்லைடு காமிக்கிறேன். அதுல வந்து வில் see the growth எப்படி வந்து டிராவல் ஆயிருக்குன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இங்க இருந்து ஒரு 5 years 7 years அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு வந்து தோ மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து இட் இஸ் லெஸ் அட்ராக்டிவ். நிறைய பேர்னால அதை வந்து ரொம்ப வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபண்டா கேட்டகரியா இருந்தா கூட இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா the last not only for now I have a data அடுத்து நான் காமிக்கிறேன். 17 years of data, 17 yearsல வந்து எப்படி டிராவல் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். 17 yearsங்கிறது வந்து it is a very good time to understand about the particular segment. So my reading is if somebody is coming for a long term, so I'm not I don't know what will happen in the next 3-6 months. அப்ப வந்து லார்ஜ் கேப் பெர்ஃபார்ம் பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம், I don't know, but the next 5-7-10 years from now பாத்தீங்கன்னா obviously the mid cap small cap will be the clear winner. Okay, that's beautiful sir. உங்க டேட்டாவை இப்போ நாங்க பார்க்க விரும்புறோம் சார். Sure sir, ஒரு நிமிஷம். சார் தெரியுதா? தெரியுது சார், கிளியர். ஃபைன் சார். இப்போ நான் வந்து என்ன இது வந்து ஜஸ்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஜஸ்ட் பே அட்டென்ஷன் ஃபார் அட்லீஸ்ட் 10 minutes டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஜேர்னி இஸ். சரி, நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1/4/2003 17 years முன்னாடி தான் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து அப்பதான் காயின் பண்ணாங்க. அப்பல இருந்தா வந்து சென்சர் பிஎஸ்சில வந்து அதோட டேட்டாவே ஐ கேன் ஃபைண்ட் அவுட். அன்னைக்கு பார்த்தோம்னா பிஎஸ்சி மிட் கேப் வந்து 900 பாயிண்ட்ஸ் இருந்தது, ஸ்மால் கேப் வந்து 835 பாயிண்ட்ஸ் இருந்தது, சென்செக்ஸ் வந்து 3080. இது வந்து இன்னைக்கு அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து 34,731, மிட் கேப் 12,803 அண்ட் பிஎஸ்சி மிட் கேப் வந்து 12.277. இது வந்து சிஏஜிஆர் வைஸ் பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, மிட் கேப் வந்து 16.64, ஸ்மால் கேப் வந்து 16.86.
In terms of absolute return வந்து பாத்தீங்கன்னா 1028, 1323, 1370. So அதாவது ஈவன் இந்த மாதிரி லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஃபால்ல கூட ஸ்டில் லாங் டர்ம்ல வந்து அவுட்ரைட் வின்னர் வந்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி த மிட் அண்ட் ஸ்மால் கேப். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்னன்னா, நான் அதை வந்து ஒரு 4-5 பார்ட்டா நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 14-2003 to 81-2008. இது எல்லாருக்குமே தெரியும். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் புல் மார்க்கெட் இன் அவர் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த பீரியட்ல வந்து சென்செக்ஸ் வந்து 3080ல இருந்து 20,873 ஆயிருக்கு, which is nothing but 49.61% CAGR. It is huge. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50% CAGRங்கிறது வந்து it is unimaginable. So the absolute return comes to 578%. அதே இது மிட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 900 to 9817, அது வந்து 65% CAGR. whereas absolute return 991. BSC small cap வந்து பாத்தீங்கன்னா 835 ல இருந்து 13516, which is 79.71 CAGR. இன்ஃபேக்ட் FDல போட்டிருந்தோம்னா அப்சல்யூட் ரிட்டர்னே இந்த 5 வருஷத்துல 79% வந்திருக்காது. இது CAGR 79%. ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 1519%. ஸோ இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் கிளியரா தெரியுதுன்னா, when it comes to bull market அப்படிங்கும்போது இதோடைய ரிட்டர்ன் வந்து disproportionate compared to the Sensex. இது வந்து this is the first evidence. Second வந்து பார்த்தோம்னா 8/1/2008 அப்பல இருந்து Lehman Brothers market started falling till 87213. If I remember right, அப்பதான் மோடி will be the prime minister candidate னு சொல்லக்கூடிய டைம், roughly about ஆகஸ்ட் அந்த மாதிரி சமயத்துல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 8/1/2008 to 8/7/2013, which is nothing but 5.5 years. 5.5 இயர்ஸா பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 20,873ல இருந்து 19,324, which means -1.39% வந்து டவுன் இந்த CAGR. அப்சல்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா -7.42. BSC மிட் கேப் வந்து -39% அப்சல்யூட் ரிட்டர்ன். BSC ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா -58%. ஸோ அதாவது whenever there is a absolute return is in negative, பாருங்க அதுக்கு நெக்ஸ்ட் இயர் பாருங்க, அதாவது என்னன்னா 8/7/2013 அதுல இருந்து 8/1/2018, which is another 5 years. இந்த another 5 yearsல என்ன ஆயிருக்குன்னா சென்செக்ஸ் வந்து 19,324 to 33,812, which is nothing but 75% absolute return, which is 13.24. whereas BSC mid cap வந்து பாத்தீங்கன்னா 5988ல இருந்து 18,247, which is nothing but 205% return, which is 28% CAGR. ஸ்மால் கேப் வந்து 251%, whereas 32.57. ஆனா இதே கேஸ் இதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மாதிரி தான் 2013ல வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் இஸ் த பேட் வேர்ட். யாருமே வந்து அந்த ஒரு மிட் அண்ட் ஸ்மால யாருமே வந்து டச் பண்ணவே இல்லை. பட் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் இந்த மாதிரியான டேட்டா பாயிண்ட்ஸ்ல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லிசனிங் டு எனி ஃபண்ட் மேனேஜர், எனி மீடியா, எதையுமே கேட்காம ஜஸ்ட் when you look at the data மட்டும் பார்த்தோம்னா டெஃபினட்டா they should have made more money. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8/1/2018 அதுல இருந்து 19/6/20, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே, அது வரையும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரஃப்லி அபவுட் 2.5 years. 2.5 yearsல வந்து சென்செக்ஸ் வந்து ஸ்டில் 3% அப், whereas மிட் கேப் வந்து -30%, ஸ்மால் கேப் -39% ரஃப்லி. ஸோ இந்த டேட்டாவை மட்டும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னதா இருந்ததுன்னா the next 5 years கண்டிப்பா வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப் வந்து it will give you disproportional return compared to the large cap fund. பட் வந்து என்னன்னா இதை வந்து we should believe. இதை வந்து நான் ஒரே ஒரு பார்ட் மட்டும் சொல்லணும். I have given the entire journey, full journey கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நம்ம அட்வைசர்ஸ் வந்து இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா திஸ் டேட்டா வில் tell you so many things. கண்டிப்பா வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பண்ணலாம். ஸோ என்னுடைய பேஸ்ட் ஆன் திஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராங் வியூ வந்து இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன், லார்ஜ் கேப்பை கூட டபுளா கொடுத்தா கூட ஆச்சரியம் இல்லை. அகைன் டிஸ்க்ளைமர், நான் வந்து ஐம் நாட் கேரண்டிங் எனிதிங். லார்ஜ் கேப்பை விட டபுளா கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கு பேஸ்ட் ஆன் த டேட்டா. This is what I wanted to share, sir. அருமையான டேட்டா சார், ரியலி குட். இட்ஸ் a great ஐ ஓபனர். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததோ, நெகட்டிவிட்டி எங்க இருந்ததோ அதே மாதிரி 2018ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
நிறைய ஃபால் இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கும் 39% and 29% ஃபால்ல இருக்குன்னா there is an opportunity for this to come to plus. அப்படினாலே நமக்கு இன்னும் 30% க்கு சான்சஸ் இருக்கு. அமேசிங் டேட்டா சார். Thank you. கண்டிப்பா கண்டிப்பா. Thank you for sharing sir. Wonderful data. In fact நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி டேட்டாஸை எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ணி ஹோம்வொர்க் பண்ணணும். இப்போ வந்து ஒவ்வொரு அட்வைசர்ஸ்க்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கலாம். பத்து சாருக்கு ஒரு வியூ இருக்கலாம், எனக்கு ஒரு வியூ இருக்கலாம். ஏன்னா 5 விரலும் ஒரே சைஸ்ல இல்ல பாருங்க. 5 விரலும் வேற வேற சைஸ்ல இருக்கு. 5 விரலும் ஒரே சைஸ் கிடையாது. இட் டிஃபர்ஸ். ரெண்டாவது நம்மளோட இன்வெஸ்டரும் டிஃபரண்ட் சார். ஒவ்வொருத்தர் டீல் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் இஸ் ஆல்சோ டிஃபரண்ட். சோ அதனால உங்க இன்வெஸ்டர்ஸோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்து அவங்களுக்கு அவங்களோட டேர்ம், அவங்க ஹோல்ட் பண்ற டேர்ம் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இது மாதிரிலாம் டேர்ம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்டை பார்த்து சஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க டெஃபினட்டா லாங் டேர்ம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இப்போ வந்து 30 வயசு ஒருத்தர் வராரு, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் போதும் சார் 55 வயசுல தேவைன்னா அவருக்கு போய் அந்த லார்ஜ் கேப்பை கொடுத்து என்ன கிடைக்க போகுது? கண்டிப்பா திங்க் பண்ணணும். அது மாதிரி கண்டிஷன். அதே வந்து ஒருத்தர் எனக்கு அடுத்த வருஷம் பணம் வேணும் சார், இன்னும் 2 வருஷத்துல எனக்கு பணம் வேணும் சார்னா நீங்க ஸ்மால் கேப்போ கொடுக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஹோம்வொர்க் பண்ணி நீங்க பண்ணோம்னா நீங்க மேல வர்றதுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க வந்து உங்களோட அசெட்ஸ் எப்படி க்ரோ ஆகுதோ, இப்ப மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொடுக்கறதுனால மிட் அண்ட் ஸ்மால் கேப் க்ரோத் கூட சேர்ந்து உங்க அசெட்ஸும் வளர போகுது. உங்க அசெட்ஸ் வளரும் போது உங்க கிளைண்ட்டும் பெனிஃபிட் அடையறாங்க, நீங்களும் பெனிஃபிட் அடைய போறீங்க. ஏன்னா ட்ரெயில் கமிஷன் மோர். அதனால யூ ஷுட் திங்க் பிஃபோர் யூ டூ சம்திங், யூ செல் சம்திங் ஃபார் அ ஸ்மாலர் ஷார்ட்டர் டேர்ம்க்கு பண்ணாம on a longer term view. Thank you Mr. Padmanaban sir. Really we have got very good information from you. இதுல நம்மளோட 50வது இன்னைக்கு கிருஷ்ணு அகாடமியோட 50வது ப்ரோக்ராம்ல நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம் சார். கண்டிப்பா சார். சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கூப்பிட்டீங்க, அதனால என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கூப்பிட்டதுனாலன்னு இல்லை, நான் இந்த 50 இதுவரையும் நடந்த 49 ப்ரோக்ராம் ஒன்னு கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை. இதுல வந்து என்னன்னா இட் இஸ் நாட் அபவுட், நான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பண்ண ப்ரோக்ராம் மட்டும் நான் பாக்குறது, பாக்கி பேருடைய ப்ரோக்ராம் பாக்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இங்க வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் சேம் பிசினஸ்ல இருந்தா கூட ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட். சில பேர் வந்து ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம எல்லாத்துல இருந்தும் கத்துக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ பட் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலும் ஒவ்வொன்னு, அந்த மாதிரி அந்த கத்துக்கணுங்கிற எண்ணம் அது இருந்ததுன்னா போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த 50 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 75% ஆஃப் த பீப்புள் வந்து அட்வைசர் கம்யூனிட்டி. ஸோ அந்த அட்வைசர் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. இந்த 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் டெஃபினட்டா நமக்கு வந்து ஈஸியா கிடைக்காது. ஸோ அப்ப அவங்களோட இதை வந்து சிம்பிளா நம்ம லிசன் பண்ணிக்கிட்டாலே அது வந்து நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் ஆயிடுது. அதனால என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, யூ ஆர் டேக்கிங் அ வெரி பிக் எஃபெக்ட். ஏன்னா நானும் நார்மலா ஒரு சின்ன யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும்னாலே எனக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகுதுன்னு தெரியும். நீங்க வந்து இன்ஃபேக்ட் நீங்க இன்னொருத்தர கோஆர்டினேட் பண்ணி உங்க டைம் அவருடைய டைம் அதுக்கப்புறமா அதை வந்து போஸ்ட் பண்ணி இட் இஸ் நாட் அ ஈஸி. இது வந்து யூ ஆர் டேக்கிங் அ ஹியூஜ் எஃபர்ட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீப்புள் டு பெனிஃபிட், புரியுதுங்களா? அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஐஎஃப்ஏ பெனிஃபிட். பட் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா நிறைய ஐஎஃப்ஏ வந்து இதை இன்னும் பார்க்கல. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். நம்ம வந்து ஏதேதோ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜூம் மீட்டிங்னு 1008 கேட்கறோம். அதுல இந்த எண்ட் ஆஃப் தி டே இஸ் தேர் ஆட் எனி வேல்யூ அப்படின்னதுன்னா இட் இஸ் அகைன் இட் இஸ் அ கொஸ்டின். வேற இங்க பொறுத்த வரையும் சின்ன சின்ன ஒரு விஷயம், இது ஒரு சின்ன டவுன்ல இருந்து வராரு, அவருடைய இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா அது ஒரு விஷயத்த நல்லா பண்றாரு. அதனால மை ரிக்வெஸ்ட் டு ஆல் த ஃபெலோ ஐஎஃப்ஏஸ் ஆர் எம்எஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணு அகாடமி அண்ட் லிசன் மோர் தென் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்க வந்து அதை லிசன் பண்ணணும். நாட் தட் ஏதோ ஒரு தடவை 10 நிமிஷங்கிறது கிடையாது, 10-15 நிமிஷம் வந்து அதை கேளுங்க. அண்ட் அகெயின் இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. இதுல என்ன பியூட்டினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி சார் நல்லா இருக்கு, சரி ஃபோன் பண்ணி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அங்க கமெண்ட்ல போட்டோம்னு வச்சுங்களேன், டெஃபினட்டா அந்த ஒரு பர்சன்
யாரு இன்டர்வியூ பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கிறது. தட் இஸ் த டெஃபினெட்லி த மொரல் பூஸ்டிங்கா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல விஷயங்களை வந்து தயவு செய்து நம்ம வந்து இதுல வந்து ஸ்மைல் ஒன்லி இட் இன்க்ரீசஸ் ஃபேஸ் வேல்யூ. அப்ரிசியேஷன், த ஹானஸ்ட் அப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ வெரி குட். டெஃபினட்டா பீப்புள் ஆர் கிரேவிங் ஃபார் அப்ரிசியேஷன். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் வந்து இது 50வது இது, அடுத்த 100வது இதுக்கும் நான் கூப்பிடணும்னு நான் முன்னாடியே உங்கள்ட்ட அட்வான்ஸ் புக்கிங் நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் கிருஷ்ண அகாடமி. கண்டிப்பா சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் டுடே. 30 minutes எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அருமையா சொன்னீங்க சப்ஸ்கிரிப்ஷன். நானா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் இது பண்ணல. ஆனா நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், இது வந்து யாருக்காக பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே நம்மளுக்காக தான் பண்ணிக்கிறோம். நானும் லேர்ன் பண்றேன், பத்மநாபன் சாரும் லேர்ன் பண்றாரு, நீங்களும் லேர்ன் பண்றீங்க. எவ்ரிபடி இஸ் லேர்னிங். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கும் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு இது பண்றோம்னா ஐ எம் சென்டிங் ஆன் வாட்ஸ்அப்ல வந்து இது அனுப்புறேன். ஏன்னா நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையேன்னு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மார்னிங்ல அதை அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த பெல் பட்டன் இது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன் வந்துற போது, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இந்த நோட்டிபிகேஷன் எவ்வளவு வியூவர்ஸ் பார்க்க, ஏன்னா ஒருத்தர் பேசியிருக்காரு, இப்ப பத்மநாபன் சாரே பேசியிருக்காருன்னா அது ஒரு 600 பேர்ல இருந்து 1000 பேருக்கு ரீச் போகுதுன்னா தட் இஸ் சோ ஹாப்பி. அவர் வந்து 1000 into 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்க இது. அதனால தயவு நீங்க இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி, உங்க கூட யாரெல்லாம் ஐஎஃப்ஏ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் சஜஷன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பத்மநாபன் சார் மாதிரி நீங்களும் உங்களுக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா நீங்க முன்னுக்கு வர மாட்டேன்றீங்க. அதாவது பேசுறதுக்கு என்னால பேச முடியுமா? கவலையப்படாதீங்க, அதுக்கு நான் இருக்கேன். நீங்க கவலையப்படாதீங்க, நான் கேள்வி மூலம் கேட்டு உங்களை பேச வைக்கிறேன். நீங்க வந்து அக்செப்டன்ஸ் மட்டும் கொடுங்க. எனக்கு என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்போ இல்லைன்னா krishnu@gmail.com இந்த இமெயிலுக்கு கிருஷ்ணுன்றது KRISHNU, நிறைய பேர் கிருஷ்ணா அகாடமின்னு போட்டுறாங்க. krishnu@gmail.comக்கு ஒரு இமெயில் போடுங்க. நாங்க உங்களை டெஃபினட்டா கூப்பிடுவோம். யாரா இருக்கட்டும், நீங்க உங்க AEM 10 ரூபாய் இருக்கட்டும், ஆனா உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்ன மாதிரி நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால அகைன் ஆன் பிஹாப் ஆஃப் கிருஷ்ணு அகாடமி உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த 50வது ப்ரோக்ராம் நீங்க வந்தா மாதிரி நீங்க 100வது ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட வேண்டிக்கிறோம் சார். நன்றி நன்றி. Definitely sir, I am always with you. Thank you.